இன்னைக்கு நாம 2024ல இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன ராத்துகா ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஹிந்தி இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்க போறோம். இந்த படம் முழுக்க பயங்கர இன்வெஸ்டிகேஷன் தான். அதுவும் இந்த படம் முடியும் போது தக்காளி ட்விஸ்ட்னா இப்படி இருக்கணும், படத்துடைய கிளைமேக்ஸ்ல படமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க வச்சிருப்பாங்க பாருங்க ட்விஸ்ட், சும்மா தலலாம் வெடிச்சு போச்சு. இந்த படத்துல ஒரு பிளைண்ட் ஸ்கூல் வார்டனை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இது கொலையா இல்ல தற்கொலையா, எப்படி அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது கொலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலைக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்ற விஷயத்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக கஷ்டப்பட்டு நல்ல படங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர எனக்காக ஒரு லைக் போட்டு இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ படத்தை தூங்கிட்டு ஏதோ கனவு கண்டுட்டே இருக்கும் போது ஸ்டேஷன்ல இருந்து யாரோ கால் பண்றாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்கூல் வார்டனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல, டெட் பாடியா கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்திருக்கு. நான் கிளம்பி டீமோட அந்த ஸ்கூலுக்கு போறேன், நீங்களும் வந்துருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோடைய அசிஸ்டண்ட காமிக்கிறாங்க. இவர் டீமோட கிளம்பி அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு போயிருக்காரு. இது ஸ்கூல் மட்டும் இல்லாம பக்கத்திலேயே ஹாஸ்டல் இருக்கு மக்களே. இங்க ஆண் பெண் எல்லாருமே தங்கியே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த அசிஸ்டன்ட் வார்டனுடைய ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்க அவங்க டெட் பாடியா கிடக்குறாங்க. இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் அந்த டெட் பாடியை பார்த்துட்டே இருக்கும்போது, யோ என்னையா பார்த்துட்டு இங்கேயே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது, ஆமா உங்களுக்கு யாரு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஷாக் ஆகுறாரு. எங்களுக்கு கால் பண்ணாம மார்ச்சுரிக்கா கால் பண்ண முடியும், நாங்க தானேயா வருவோம், இது போலீஸ் கேஸ், அவங்க எப்படி இறந்து போனாங்க, எதனால இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க வந்திருக்கோம். டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பி வைக்கணும், முதல்ல இந்த இடத்த கண்டாமினேட் பண்ணாம வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு டீமை வர சொல்லி இந்த இடத்த தரவா செக் பண்ணுங்க, ஒரு சின்ன க்ளூவை கூட மிஸ் பண்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிட்டு விசாரிக்க போறாரு. இங்க இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஸ்டபிள்லாம் சேர்ந்துட்டு இந்த டெட் பாடியை நகர்த்தி விளையாடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கைக்கு கீழே ஏதாவது இருக்கா, உடம்புக்கு கீழே ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட பாவீங்களா, உங்களை நம்பி இந்த கிரைம் ஸ்பாட்டை விட்டு போனா இருக்கிற எவிடன்ஸை நீங்களே அழிச்சிருவீங்க போல, பாடியெல்லாம் நகர்த்த கூடாது, எதையும் தொடாம தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வெளியே போயிட்டு யார் எனக்கு கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனது காலா நாலாம் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்றாரு. அங்க இன்னொரு பொண்ணு இருக்கா, இந்த பொண்ணு தான் அந்த வார்டனுடைய அசிஸ்டன்டா, இவ தான் காலையில அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்கா, காலையில என்ன விஷயம் ஆச்சு ஒண்ணு விடாம எல்லாமே தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வார்டன் மேடம் டெய்லி காலைல 5 மணிக்கு எஞ்சிப்பாங்க, இன்னைக்கு காலையில 7 மணி ஆகியும் வார்டன் மேடம் எஞ்சிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை தட்டினா அவங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம அப்படியே அமைதியா இருந்தாங்க. விண்டோ பக்கமா போயிட்டு விண்டோ ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. விண்டோ வழியா கூப்பிட்டு பார்த்தோம், அவங்க கண்ணையே முழிக்கல, ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் கூப்பிட்டு நாங்க எல்லாருமா சேர்ந்து கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது இவங்க மூச்சு பேச்சு இல்லாம இறந்து கிடந்தாங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இப்ப இந்த போலீஸ் பிரின்சிபல் கிட்ட கேக்குறாரு, இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சொல்லியாச்சு, மனோஜ் கேசரி சார் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, ஓ இந்த ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர் பேரு மனோஜ் கேசரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. இதே டைம்ல வைஸ் பிரின்சிபல் வராரு, இவருடைய பேரு ஜக்குபாய். வந்தவரு இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு. கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள போகும்போது சேஃப்டிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சாராம். அது மட்டும் இல்லாம நான் தான் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த வீடியோ வாங்கி பார்த்துட்டு இந்த வீடியோவை எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, இதே டைம்ல நம்ம ஹீரோ வராரு. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு டெட் பாடியை பாக்குறாரு. ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இப்பதான் வந்து இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சாங்களோ என்ன விசாரிச்சாங்களோ எல்லாமே சொல்ல, சரி டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. அங்க இவருடைய மேலதிகாரி வராரு. வந்தவரு இந்த கேஸை சீக்கிரமா முடிங்க, நமக்கு தலைக்கு மேல 1000 கேஸ் இருக்கு, இந்த கேஸ் எல்லாம் போட்டு பயங்கர உன்னிப்பா நோட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆனா டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்க சார் அப்படின்னு சொல்ல, ஓ ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிச்சு வச்சிட்டியா, நீ என்ன பண்ணு டெட் பாடியோடைய ஆர்கன்ஸை மட்டும் தனியாட்டு வச்சுக்கிட்டு டெட் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்று அப்படின்னு சொல்லும் போது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ள போயிட்டு தன்னுடைய டீமை கூப்பிட்டு, இப்போ ஒரு வார்டன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இப்ப அந்த வார்டனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நாங்க பார்த்த வரைக்கும் அது கொலை மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிஞ்சு டெட் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த டெட் பாடிக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்திருக்காரு. நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட்
போட்டு சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த வைஸ் பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவரு தான் இங்க இருக்கிற மொத்த சொத்துக்கும் ஓனரு, இவரு சொல்லாம இங்க எதுவுமே நடக்காது. முக்கியமா இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இவர் எடுக்கிறது மட்டும்தான் முடிவு. இந்த ஸ்கூலு அந்த நிலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரே சொந்தக்காரு இவரு மட்டும்தான். பக்கத்துல கொஞ்சோண்டு லேண்ட் இருக்கு, அந்த லேண்ட் மட்டும் ரோஷனுக்கு சொந்தமான லேண்டு. ரோஷன் வந்துட்டு இந்த லேண்டு இந்த ஸ்கூலுடைய லேண்டையும் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, பயபுள்ள நம்ம எதுவுமே கேட்காமலே சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அசிஸ்டன்ட்டும் பேச்சு கொடுக்கும் போது, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மனோஜுக்கும் இறந்து போன வார்டனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். அடிக்கடிக்க இந்த மனோஜ் வந்து வார்டனை மீட் பண்ணிட்டு போயிருக்காரு, நைட் டைம்ல கூட வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே ஒரு நோட் பண்ணிக்கிறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு வராரு. இந்த அசிஸ்டன்ட் போயிட்டு மனோஜ் கிட்ட சைன் வாங்கும் போது, உங்களுக்கும் இந்த வார்டனுக்கும் என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் பாஸ், அவங்க ஒர்க் பண்றாங்க, அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்ல, எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஒரு 5-6 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி, இறந்து போன வார்டனுடைய போனை காணோம், போனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவங்க போன் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணல, போனு காணாம போச்சு அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? போனு காணாம போச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, எதுக்காக என்கிட்ட வந்து நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ அப்படியே அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த ஆளு கொஞ்சம் மண்டகனம் பிடிச்சவன் போல, இவனுக்கும் வார்டன் இறந்து போனதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போல, அதான் ஒரு மாதிரி பயந்துகிட்டே பேசுறாரு அப்படின்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா மனோஜ் போயிட்டு அங்க இருக்கிற கண்ணு தெரியாத பசங்க கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. என்ன சார், இந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியல போல அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இந்த ஆளுக்கும் அந்த வார்டனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த அந்த வைஸ் பிரின்சிபல் சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது, அது உண்மையான முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கைக்கு கிடைக்குது. அதுல வந்துட்டு இவங்க மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க, எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்க கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. என்னது, மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீமை கூப்பிட்டு, நீங்க அந்த வார்டனுடைய ரூம்ல இருந்து என்னென்ன விஷயம்லாம் கைப்பற்றி கொண்டு வந்தீங்களோ எல்லாமே கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்ல, போன் மட்டும் மிஸ்ஸிங், வார்டனுடைய டைரி, அதுக்கப்புறம் சில பல விஷயங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டேபிளுக்கு மேல கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒன்னு வந்துட்டு ஏதோ நகை வாங்கின சீட்டு மாதிரி இருக்கு, அதை தூக்கி நம்ம ஹீரோ பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க கிளம்பி அந்த பிளைண்ட் ஸ்கூலுக்கு போங்க, அங்க போயிட்டு ஸ்கூலுக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் விசாரிங்க, நான் போயிட்டு அந்த மனோஜ் கேசரிய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ மனோஜுடைய வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது மனோஜுடைய மனைவி தான் இருக்காங்க. உங்க ஹஸ்பண்ட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அவரு ஆபீஸ்க்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் அந்த ஸ்கூலை பத்தி எல்லாம் கேள்வி கேட்கும் போது, எனக்கு அந்த ஸ்கூலை பத்தி எதுவுமே தெரியாது, இந்த எல்லா விஷயத்தையும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் பாத்துக்கிறாரு, அதுக்கப்புறம் என் பையனும் சில பல விஷயங்களை பாத்துப்பான் அப்படின்னு சொல்ல, உங்க பையன் யாரு, இப்போ உங்க பையன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என் பையன் பேரு தன்மை, அவன் இப்போ கிளம்பி லக்னோ போயிருக்கான், நாளைக்கு தான் வருவான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே, உங்க ஹஸ்பண்டோடைய ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அந்த டைம்ல ஒரு பையன் உள்ளுக்குள்ள வரான். இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவன் தான் என்னுடைய பையன், பேரு தன்மை அப்படின்னு சொல்ல, இப்பதான் சொன்னீங்க லக்னோ போயிருக்கான், நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா இங்க வந்து நிக்கிறான், புல்லட் ட்ரெயின்ல வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு வாட்ச்மேனை மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீ எவ்வளவு வருஷமா இங்க வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, 7 வருஷமா அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய பாஸ பத்தி உனக்கு என்ன விஷயம் தெரியும், அடிக்கடிக்க வருவாரா இல்லனா ரொம்ப ரேரா வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அடிக்கடிக்க வருவாரு அப்படின்னா சொல்ல முடியாது, வீக்லி ஒன்ஸ், மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி தான் வருவாரு, வந்தாரு அப்படின்னா வார்டனை பார்க்க தான் வருவாரு, அதுக்கப்புறம் சில பல வேலை இருக்கும் முடிச்சுட்டு கிளம்பிடுவாரு அப்படின்னு சொல்ல, என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை நான் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாரு. அப்படின்னா அந்த வார்டனுக்கும் மனோஜுக்கும் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஆமான்னு இந்த வாட்ச்மேன் சொல்றாரு. இந்த விஷயத்த கேள்வி கேட்ட கான்ஸ்டபிள் ஹீரோக்கு மெசேஜா பண்றாரு. இப்ப நம்ம ஹீரோ போயிட்டு மனோஜை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கும் அந்த வார்டனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த கேள்விக்கு நான் அன்னைக்கே ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ ஒரு நகை வாங்கின சீட்டை காமிக்கிறாரு. இந்த மனோஜ் தான் அந்த வார்டனுக்கு நகை வாங்கி கொடுத்திருக்காரு. இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை காமிக்கும் போது, ஏதோ ஃப்ரெண்ட்லியா வாங்கி கொடுத்தேன், ஏன் வாங்கி கூட கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த டைம்ல கரெக்டா அந்த வாட்ச்மேன் சொன்ன விஷயத்த கான்ஸ்டபிள் மெசேஜா அனுப்புறாரு. அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கும் அந்த வார்டனுக்கும் என்னமோ கனெக்ஷன் இருக்கான், அடிக்கடிக்க நைட் டைம்ல வந்து அந்த லேடியை மீட் பண்ணிட்டு போவீங்களா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நைட் டைம்ல வந்துட்டு காலையில 5 மணிக்கு தான் கிளம்பி போனீங்களா, இதுக்கப்புறமும் உண்மையை மறைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு யாரு சொன்னா, இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லும் போது, இது எல்லாத்தையுமே கண்ணால பார்த்த வாட்ச்மேன் தான் சொன்னாரு, அவர் எதுக்காக பொய் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யாரு சொன்னா
சொன்னாலும் நீ பாட்டு நம்பிட்டு என்ன விசாரிக்க வந்துருவியா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா மட்டும் வந்து விசாரி. சும்மா அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமே இல்லாம வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத. எனக்கு இப்போ வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இன்னொரு கான்ஸ்டபிள் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஸ்கூல் முழுக்க நிறையவே கேமரா இருக்கு, அந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த கேமரா மாச கணக்கா ஒர்க் ஆகாம தான் இருக்கு, சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ட்ரை பண்ணுவோம், அடிக்கடிக்க மறந்துட்டு அப்படியே விட்டு வச்சுட்டோம், கேமரா ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது உண்மையதான் சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, இந்த கேமரா ஒர்க் ஆகும் போது கடைசியா என்ன விஷயம் ரெக்கார்ட் ஆச்சோ அந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் செக் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த லேடி கான்ஸ்டபிள காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு அந்த வார்டனுடைய அசிஸ்டன்ட்டை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு கிட்ட லைட்டா பேச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த வார்டனை பத்தி உனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, யாராவது இந்த வார்டனை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கா, வார்டன் மேல யாராவது கோவமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் தெரியல, எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துப்பாங்க. அங்க ஒரு குட்டி பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இந்த வார்டன் பார்த்துட்டு நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு தெரியாத பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப இந்த பையன் தன்னுடைய ஃப்ரெண்டு காரி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க கிட்ட கூட அவங்க பயங்கரமான கண்டிப்பு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன விஷயம்லாம் விசாரிச்சாங்களோ எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த வைஸ் பிரின்சிபல் வந்துட்டு வார்டனுடைய ரூமை உடைச்சிட்டு உள்ளுக்குள்ள போற விஷயத்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாரு. அதை நான் உங்களுக்கு மெயில் பண்ணிருக்கேன், நான் பார்த்த வரைக்கும் என் கண்ணில் எதுவுமே மாட்டல, ரொம்ப நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த வீடியோவை பிளே பண்ணி பாஸ் பண்ணி பார்க்கும்போது பாஸே அதுல ஒண்ணுமே கிடையாது, அதை ஏன் பிளே பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அந்த இருக்கிற விஷயத்த மட்டும் பார்க்காம என்ன விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணும், இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பிளே பண்ணும்போது ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த வார்டனுடைய கட்டிலுக்கு பக்கத்திலேயே தான் அந்த போன் இருக்கு மக்களே. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அந்த போனு காணாம போகுது. எப்படி பாஸே காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த வைஸ் பிரின்சிபல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை மாத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் மனோஜுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பாரு, இந்த மாதிரி இவங்க இறந்து போயிட்டாங்க, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது மனோஜ் என்னமோ சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா போனு காணாம போயிருக்கும். கண்டிப்பா அந்த பிரின்சிபல் தான் போனை எங்கேயோ தூக்கி மறைச்சு வச்சிருக்காரு. சரி வாங்க நம்ம மறுபடியும் கிளம்பி அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த வார்டன் இறந்து போனாங்க இல்லையா அந்த வீட்டை அப்படியே சுத்தி பாக்குறாரு. அங்க ஒரு பெரிய விண்டோ இருக்கு, அந்த விண்டோக்கு கீழே கரெக்டா பார்த்தா ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷனை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அதை பெருசா கண்டுக்காம தூக்கி போட்டு உள்ளுக்குள்ள போறாரு. போயிட்டு அந்த விண்டோ வழியா எட்டி பார்த்துட்டே இருக்கும்போது அசிஸ்டன்ட் வராரு. எதுக்காக இந்த ரூமை க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க தானே இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சிடலாம், டெட் பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க, அதனால தான் சீல் பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே சீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போறாரு. வெளியே போயிட்டு அந்த வார்டனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட நீங்க ஏதோ லவ் ஸ்டோரி பத்தி சொன்னீங்களாமே அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ராஜன் அதுக்கப்புறம் தியா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பசங்க, நல்லா படிக்கிற பசங்களும் கூட, ஒரு பையனும் பொண்ணும் ஒன்னா இருந்தாலே இந்த வார்டன் மேடம்க்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா இருக்கலாம் ஒன்னா பழகலாம், இது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியாவை ஸ்கூலை விட்டே அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே யாரோ மியூசிக் வாசிக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இந்த சவுண்டு எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மியூசிக் வாசிக்கிற மியூசிக் டீச்சரை கூப்பிட்டு இந்த வார்டனை பத்தி விசாரிக்கும் போது அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான கேரக்டர், யார்ட்டையுமே பாசம் அன்பு இந்த மாதிரி எதையுமே காட்ட மாட்டாங்க, எப்பயுமே பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ராஜன் தியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நல்லா படிக்கிற பசங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ராஜன் வந்துட்டு மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா பண்ணுவான், பியானோ செமையா வாசிப்பான். அந்த தியா இருக்கா இல்லையா அவ வந்துட்டு கிளாஸ் ஃபர்ஸ்ட், அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியா சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயத்த இந்த வார்டன் பார்த்துட்டு அந்த பொண்ணை ஸ்கூலை விட்டு அமுச்சு விட்டாங்க. தியாவுடைய வாழ்க்கையவே கெடுத்து விட்டாங்க. அந்த ராஜன் இருக்கான் இல்லையா அவன் செமையா மியூசிக்லாம் வாசிப்பான். இப்போ அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா அவன் பாட்னா அமைதியா சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கூட கொடுப்பான். உங்களுக்கு வேணா அந்த ஸ்பீச்சை அமுச்சு விடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்பர் வாங்குறாங்க. இதே டைம்ல ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது, ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஒரு பாருக்கு போயிட்டு ஒரு சொட்டையனை போட்டு பொலன்னு பொலந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வந்து விசாரிக்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அந்த வார்டனை அச்சுறுத்துற, அந்த பொண்ணை அட்டாக் பண்ண பாக்குற அப்படின்ற மாதிரி அவங்க டைரியில எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு 2-3 வாட்டி கால் கூட பண்ணிருக்க, அவங்களுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக அவங்கள அட்டாக் பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்கு அவங்கள
அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஒழுங்கா உண்மையை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விசாரிக்கும் போது உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு 20 லட்சம் பணத்தை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வார்டன் மேம் கிட்ட நான் கொடுத்தேன். அவங்க காசை மட்டும் வாங்கிட்டு சொன்ன வேலையை செய்வே இல்லை அப்படின்னும் போது என்ன வேலை சொன்ன, உனக்கு எப்படி அவ்வளவு பணம் வந்துச்சு, எதுக்காக அவ்வளவு பணம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பணம் என்னுடைய இது கிடையாது, ரோஷனுடைய இது. அந்த பிளைண்ட் ஸ்கூல் இருக்கிற இடத்த எப்படியாச்சும் ரோஷன் வளைச்சு போடணும், காசு கொடுத்து வாங்கி பெரிய பிசினஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்டன் சொன்னாங்க. அதுக்காக தான் நடுவுல நான் ஒரு தரகர் மாதிரி இருந்துட்டு 20 லட்சத்தை ரோஷன் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து எப்படியாச்சும் சீக்கிரம் அந்த மனோஜ் கிட்ட பேசி இந்த லேண்டோடைய பிரச்சனையை முடிச்சு வச்ச அப்படின்னா இன்னும் 20 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி தான் வச்சிருந்தேன். ஆனா ஒரு வருஷம் ஆகுது. இந்த ஒரு வருஷத்துல இந்த லேடி எந்த விஷயத்தையும் பண்ணவே இல்ல, காசை மட்டும் வாங்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி கால் பண்ணி மிரட்டினேன். அதை தாண்டி நான் வேற ஒண்ணுமே பண்ணல. அவங்கள நான் எதுக்காக கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்பாம இப்ப நம்ம ஹீரோ வெளியே வந்துட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவனுடைய கால் டீடைல மொத்தமா எடுங்க, இவன் யார்கிட்ட பேசிருக்கான் என்ன பேசிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையே அந்த வார்டனுடைய ரூமுக்கு போயிட்டு அந்த காசு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. அப்படி தேடும் போது டிராலந்து காணாம போன இந்த வார்டனுடைய போனை கண்டுபிடிக்கிறாங்க. போன வாட்டி நம்ம தேடி பார்க்கும் போது இந்த போன் இங்க இல்ல, இப்போ பார்த்தா போன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணி பார்க்கும் போது போன்ல இருக்க எல்லா டேட்டாவும் டெலிட் ஆயிட்டு இருக்கு. சரி இந்த டேட்டாலாம் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் முழுக்க தேடி பார்க்கும் போது ஒரு பைக்குள்ள எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இதை அப்படியே ரெக்கார்ட் பண்றாங்க, கவுண்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோ நேரா கிளம்பி போயிட்டு மனோஜை பார்த்து அந்த வார்டனுடைய ரூம்குள்ள 20 லட்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. உங்க ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒருத்தவங்க இறந்து போறாங்க, அந்த ரூம்குள்ள பணம் இருக்கு, அந்த பணத்துக்கும் உங்களுக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லாதீங்க. அந்த பணத்தை யார்ட்டையோ இருந்து அந்த வார்டன் வாங்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துடைய லேண்டை சேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்படிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் நீங்க போய் சொல்றீங்க, நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது வாரண்டோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வைஸ் பிரின்சிபலை பார்த்து எங்கேயா பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு ஊருக்கு போயிருக்காரு, திரும்பி வர 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அவரு பொறுமையா வரட்டும். யாரோ இந்த ஸ்கூலுடைய லேண்ட வாங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அது யாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது உனக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப எனக்கு தெரியாது, கண்டிப்பா நான் பேசுறேன், அங்க இங்கன்னு பேசி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எவரும் கிளம்புறாரு. நம்ம ஹீரோவும் கூடவே வந்திருப்பாரு. ஹீரோ அங்க ஒரு பெயிண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காரு. அப்போ அங்க இந்த ராஜன் வந்தவன் என்ன சார் பெயிண்டிங் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவன் பாட்டுன்னு போயிட்டு அங்க உட்கார்றான். இந்த பையனுக்கு கண் தெரியாது, ஆனா ஒரு மாதிரி சில விஷயங்களை மட்டும் நோட் பண்றானோ அப்படின்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரு. இப்போ போயிட்டு பக்கத்துல உட்கார்ந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. எப்படி நான் அந்த பெயிண்டிங் தான் பாக்குறேன் அப்படின்ற விஷயத்த கெஸ் பண்ண இல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டே இருந்தேன், நீங்க அங்க நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த நான் ஃபீல் பண்ணேன், அங்க பெயிண்டிங் மட்டும் தான் இருக்கு, நீங்க அந்த பெயிண்டிங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியா உட்காரான். தியாவை நீ மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தியாவை பத்தின விஷயங்கள்லாம் உங்ககிட்ட யாரு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எப்படியோ தெரியும் சொல்லுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ரொம்ப மிஸ் பண்றேன், என்ன பண்றது எனக்கு பிடிச்ச எல்லாரும் என்னை விட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது வேற யாரு உன்னை விட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யதார்த்தமா கேட்கும் போது பாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு படிச்சிருக்கா, அந்த பொண்ணுமே 2 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டு இருக்கா, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரதில்லை, அந்த பொண்ணு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி வார்டனு ஸ்கூல் டீச்சர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நானு தியா அதுக்கப்புறம் பாயல் 3 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. பாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய வீட்டுக்கே போயிட்டு ஹீரோ விசாரிக்கிறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோடைய டீம் ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல வாட்ச்மேனை கூப்பிட்டு விசாரிக்கும் போது 2 மாசத்துக்கு முன்னாடி வைஸ் பிரின்சிபலா கோவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தந்திருக்கான், அந்த பையன் தான் பாயல ரேப் பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்டன் அவனை அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அந்த பொண்ணும் காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லும் போது என்னையா இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு, போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்டே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது வார்டன் மேடம் தான் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சா கண்டிப்பா இந்த ஸ்கூலுடைய நல்ல பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே, இப்ப அந்த கோவிந்த் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ போயிட்டு தியாவை மீட் பண்ணி உனக்கும் ராஜனுக்கும் என்ன மாதிரியான பழக்கம், எதுக்காக வார்டன் உன்னை ஸ்கூலை விட்டு தூக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நானும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னால அவன் இல்லாம இருக்க முடியாது, அவனால நான் இல்லாம இருக்க முடியாது, படிக்கிற நேரம் தவிர மற்ற எல்லா டைம்லயும் உட்காந்து நாங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம்,
இருப்போம். அன்னைக்கு அவன் எனக்காக ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தான். அந்த டைம்ல அந்த பக்கமா போன வார்டன் என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி என்னை கூட்டிட்டு போயிட்டு சீட்டை கிழிச்சு கையில குத்து அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஸ்கூல்ல தான் இருக்கேன், என்னால வேற எங்கேயும் போயிட்டு ஜாயின் பண்ண முடியல, அந்த ஸ்கூல் மட்டும்தான் ஃப்ரீயான ஸ்கூலு, மத்த எல்லா ஸ்கூல்லையும் நம்ம பே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவாலையும் என்ன படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரமே இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணுவேன், அதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்றேன், உனக்கு ராஜன் ரொம்ப பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்றா. ராஜனுக்காக ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இப்ப அப்படியே இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இங்க வந்துட்டு அந்த பாயலுடைய வீட்டுக்கு வந்து கேட்டா பாயல் இங்க வரவே இல்ல, அவ ஸ்கூல்ல ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ல போயிட்டு கேட்கும் போது அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. எந்த விஷயத்த நம்புறது அப்படின்னே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா போயிட்டு அந்த மியூசிக் டீச்சரை மீட் பண்ணி பாயலை பத்தி விசாரிக்கும் போது 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த கோவிந்த் வந்துட்டு அந்த பாயலை ஏதோ பண்ண ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வெளிய அமிச்சிட்டாங்க. இந்த வார்டன் தான் பார்த்தோன்னே வெளிய அமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணும் ஸ்கூல்ல காணோம், எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி வார்டன் மேடம் தான் சொன்னாங்க. என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு உண்மையிலேயே வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கன்ஃபார்மா தெரியல, ஆனா அப்படிதான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே, இந்த கோவிந்த் எப்படி இங்க வந்து ஜாயின் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மனோஜ் சாருடைய பையன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு வந்து சேர்த்து விட்டான் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், மற்ற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல இதுல என்ன மனோஜுடைய பையனும் வந்து சம்பந்தப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அந்த பையன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ மனோஜ் நேரா வெளியே வந்து உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாரு. வாரண்ட் இல்லாம இவ்வளவு பெரிய ஆளுடைய வீட்டுல அடிக்கடிக்க வந்து தொல்லை பண்ணாத, இதுக்கப்புறம் விசாரிக்கணும், ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னா முதல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கு, அதுக்கப்புறம் வந்து விசாரி, சும்மா சும்மா வரதா இருந்தா வாரண்ட் இல்லாம வராத அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்டு ஏதோ ஒரு மேலதிகாரிக்கு கால் பண்ணி இந்த ஆளு அடிக்கடிக்க வந்து என்ன தொல்லை பண்ணிட்டே இருக்கான், இந்த இன்ஸ்பெக்டரை ஏதாவது ஒண்ணு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ போயிட்டு ராஜனுடைய ரூமை சர்ச் பண்றாரு. அங்கிருந்து அந்த ராஜனுடைய டைரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ராஜனை மீட் பண்ணி ஒரு லெட்டரை கையில கொடுக்குறாரு. வாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூப்பிடும் போது ஆமா போன வாட்டி நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கவே இல்ல, எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக தியா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கும் போது இவனும் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறான். நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கா. நான் இல்ல நீ சோகமா இருக்காத, நான் கண்டிப்பா கூடிய சீக்கிரமே அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணுவேன், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து சுத்தலாம், ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடலாம், நீ கவலையே படாத, உன்னுடைய வேலையை நீ பார்த்துட்டே இரு, கூடிய சீக்கிரமே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எழுதி அமைச்சிருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த ராஜனுடைய டைரியை கொடுத்து இதுல என்ன விஷயம் இருக்குன்னு படிச்சு சொல்லு அப்படின்னும் போது எனக்கு இந்த லாங்குவேஜ் புரியவே புரியாது, இது வந்துட்டு பிளைண்டா இருக்கவங்க எழுதக்கூடிய அந்த லெட்டர்ஸ் சார் அப்படின்னு சொல்லும் போது நீ டிரான்ஸ்லேட் பண்ணி வை, இப்ப அந்த கோவிந்த் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு, நம்ம உடனே போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட கிளம்பி போயிட்டு சுத்தி வளைச்சு அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, எதுக்காக என்ன இங்க கூட்டு வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுக்காக அந்த வார்டனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது நான் கொலை பண்ணனா, நான் எதுக்காக அவங்கள கொலை பண்ண போறேன், அவங்களுக்கும் எனக்கும் என்ன பகை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ அந்த பொண்ணை ஏதோ பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் தானே உன்னை அடிச்சு வெளியே துரத்தி விட்டாங்க, அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் கொலையெல்லாம் பண்ணல, ஆக்சுவலா இன்னைக்கு என்ன விஷயம் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் நைட்டு அந்த பாயல் பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது இந்த விஷயத்த கோவிந்த் பார்த்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டு ஏதோ பண்ண பார்த்திருக்கான். அந்த பொண்ணு செமையா கத்தி அங்கிருந்து ஓட ட்ரை பண்ணி பாத்ரூம்குள்ளேயே ஒழுக இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரான். இதே டைம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் வெளியே ஓடி வராங்க. இவன் அந்த பொண்ணு கூட நிக்கிறான். அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது அட படுபாவி பயலே, ஒரு டீச்சரா இருந்துட்டு நீ இந்த விஷயத்த பண்ணலாமா, உன்னம் போயிட்டு நம்மனம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காது மேலேயே 2 போடு போட்டு இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, ஒழுங்கா இங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லும் போது மேடம் நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றான். இந்த கேம்பஸ் முழுக்க பாரு எக்கச்சக்கமான சிசிடிவி கேமரா இருக்கு, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெக்கார்டா இருக்கும், ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இதுக்கப்புறம் இந்த பக்கமே வராத, எப்பயாச்சும் இந்த ஸ்கூல் பக்கம் உன்னை பார்த்தேன் இந்த கேமரா ஃபுட்டேஜை கொண்டு போயிட்டு போலீஸ் கிட்ட கொடுத்து உன்னை மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ மறுபடியும் போய் சொல்ற, கண்டிப்பா நீ அந்த ஸ்கூலுக்கு திரும்ப போயிருக்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி நான் போவே இல்லை அப்படின்னு சொல்றான். உன்னுடைய போன் ரெக்கார்ட்ஸை பார்க்கும்போது நீ மறுபடியும் அந்த ஸ்கூலுக்குள்ள போயிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது, ஏன்டா போன அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த கேமரா ஃபுட்டேஜ் எடுக்கணும் அப்படின்னு தான் போனேன், போயிட்டு ஹார்ட் டிரைவை ஆட்டையை போட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பையன் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரிலாம் தோணவே இல்லை. இந்த பையன் எங்க போனா எங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் எனக்கு வேணும், முடிஞ்ச அளவுக்கு இவனை விசாரிங்க அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல மேலதிகாரி வந்து நம்ம ஹீரோவை மீட் பண்ணி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த கேஸ பெருசா நோண்டாம சீக்கிரமா முடிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு போனா என் பேச்ச கேட்காம நீ இன்னமும் இந்த கேஸ நோண்டிக்கிட்டு இருக்கியே அப்படின்னும் போது இல்ல சார் சீக்கிரமா முடிக்கிறேன், நான் தோண்ட தோண்ட சில பல உண்மைகள் வெளியே வந்துட்டே இருக்கு, அதான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதை தவிர எக்கச்சக்கமான கேஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், முதல்ல இந்த கேஸ க்ளோஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோக்கா ஒண்ணுமே புரியவே இல்லை, எல்லாரும் எதுக்காக இந்த மனோஜை காப்பாத்த பாக்குறாங்க, இந்த மனோஜுக்கும் கொலைக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, முன்னாடி காணாம போன பொண்ணு எங்க காணாம போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அந்த பிரின்சிபல் ஊருக்கு போனாரு பாத்தீங்களா, அவரு கிளம்பி மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க நேரா போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க போச்சுன்னுலாம் தெரியல, யாரோ ஹார்ட் டிரைவை ஆட்டைய போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பாஸ் தான் கொடுக்க வேணான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றான். சரி எதுக்காக வார்டனுடைய போனை மறைச்சு வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் எதுக்காக அவங்க போன் எடுக்க போறேன் அப்படின்னும் போது போட்டு போலன் பொழக்கிறாங்க. ஆமா சார் நான் தான் எடுத்தேன், மனோஜ் சார் தான் கால் பண்ணி அந்த வார்டனுடைய போன்ல என்னுடைய பிரைவேட்டான சாட்லாம் இருக்கு, அந்த போன்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் நீ டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாரு, அதான் பண்ணிட்டு திரும்ப அதே இடத்துல போனை கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ இவரு சொல்ல ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ண விஷயத்த தூக்கிட்டு போயிட்டு அந்த மனோஜ் கிட்ட காமிக்கும் போது எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்னு சொல்றான் அப்படின்றதுக்காக நான் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஆயிடுமா, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க, நான் தான் கொலைகாரன் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பக்காவா எந்த எவிடன்ஸும் மாட்டும் போது கண்டிப்பா நீ ஜெயிலுக்குள்ள இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமா அந்த கோவிந்த் வந்துட்டு ஹார்ட் டிரைவை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட்டு இருப்பான். அதை கொண்டு வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ளுக்குள்ள எந்த டேட்டாவுமே காணும், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இந்த டேட்டாவையும் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நைட்டு முழுக்க உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருக்காரு, ஸ்டேஷன்லயே படுத்து தூங்குறாரு. மறுநாள் காலையில அந்த வார்டனுடைய போன்ல இந்த டேட்டா எல்லாமே ரெக்கவர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயிட கொண்டு வந்து கொடுக்கும் போது நம்ம ஹீரோ உள்ள இருக்க போட்டோஸ் எல்லாம் பாக்குறாரு. அந்த பாயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணு இறந்து டெட் பாடியா கிடக்குறா. அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில பல ஆடியோஸ்லாம் இருக்கு, சாட்லாம் இருக்கு. ஒரு ஆடியோவை பிளே பண்ணி கேட்கும் போது இந்த வார்டன் அந்த மனோஜுக்கு கால் பண்ணி பேசுறாங்க, நீ சொன்ன மாதிரியே நான் யார்ட்டையுமே சொல்லாம பாயலுடைய டெட் பாடியை அடக்கம் பண்ணிட்டேன், இந்த விஷயம் வெளியே வந்தா கண்டிப்பா உனக்கும் இந்த ஸ்கூலுக்கும் தான் பெரிய பிரச்சனை வரும், நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த லேண்டை சேல் பண்றீங்க, அப்படி சேல் பண்ண மாட்டேன், நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ போட்டோ எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட காமிப்பேன், போலீஸ்ல தான் உங்களுக்கு பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, நான் பிரஸ் மீடியாக்கு காமிச்சு அங்கிருந்து எக்கச்சக்கமான பணம் வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன மிரட்டரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அந்த கான்வர்சேஷன் அப்படியே கட் ஆகுது. இப்பயும் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இந்த மனோஜ் தான் அந்த வார்டனை கொலை பண்ணாரா, அப்படி இல்ல அப்படின்னா அந்த பாயலை யாரு கொலை பண்ணா, எதுக்காக இந்த பொண்ணு பாயலை அடக்கம் பண்ணிட்டு இந்த மனோஜை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறாரு. ஒரே குழப்பமா இருக்கு, எதுக்குமே ஒரு தெளிவான முடிவே கிடைக்க மாட்டேங்குது. இந்த டைம்ல அந்த மேலதிகாரி வந்து ஹீரோவை மீட் பண்ணி இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லும் போது நான் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஹோம் மினிஸ்டர் மீட் பண்றாரு. அங்க மேலதிகாரி அதுக்கப்புறம் அந்த மனோஜி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஹோம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த கேஸை இன்னைக்கே க்ளோஸ் பண்று, உன்னுடைய ப்ரமோஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன், ப்ரமோஷன் மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு தான் நீ வாடகை வீட்லயே ஸ்டே பண்ண போற, உனக்கு இந்த ஊர்லயே ஒரு பெரிய பில்டிங் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. என்னையா சொல்ற, வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா கடவுள் எனக்கு நான் வாழ தகுதியான விஷயங்களை எனக்கு ஆல்ரெடி அவரே கொடுத்திருக்காரு, நீங்க எனக்கு எதுவும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, அது மட்டும் இல்லாம மனோஜ் சாரு குற்றவாளியும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா என்ன விஷயமா இருக்கு அப்படின்னா, அந்த கோவிந்த் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு பாயல ரேப் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் அந்த வார்டன் தான் அவனை அடிச்சு வெளியே துரத்தி இருக்காங்க, போகும்போதே கேமராலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமுச்சு விட்டுருக்காங்க. இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம போனதுக்கு அப்புறம் எங்கடா போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குத்துற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து அந்த ஹார்ட் டிரைவ் ஆட்டையை போல ட்ரை பண்ணும்போது இந்த வார்டன் பார்த்துட்டு இருக்காங்க. வார்டனுக்கும் இவனுக்கும் கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. கடைசியா இவன் வேற வழியே இல்லாம வார்டனை கொலை பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இந்த வார்டன் எதுக்காக மனோஜை மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பாயல் இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு
தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கா. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவ இந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்ற விஷயம் வெளியே தெரிய வந்தா கண்டிப்பா பெரிய பிரச்சனை ஆயிடும். நானே அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்றேன், அதுக்கு பதிலா நான் சொல்ற விஷயத்த நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்டன் மனோஜை மிரட்டி இருக்காங்க. இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு. என்னுடைய வேலையை நான் செய்ய எதுக்காக ப்ரமோஷனு, அதுக்கப்புறம் அந்த வீடுலாம், இந்த மாதிரி எந்த விஷயமும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது மனோஜ் பின்னாடியே வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தேங்க் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல இன்னும் எந்த அளவுக்கு முன்னேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு முன்னேற்றுங்க. இதை தாண்டி அந்த தியா பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுக்கு மறுபடியும் அட்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா பண்றேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ போயிட்டு ராஜனை மீட் பண்ணி கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. இந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு கிழிச்சு போட்டு இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ இந்த பையனும் போயிட்டு லெட்டர்ல என்ன விஷயம் இருக்குன்னு படிக்க ஆரம்பிக்கிறான். நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இவன் கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிக்கிறான். என்ன விஷயம் ஆச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பையனுடைய டைரியை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது ஏர் எம்போலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி இந்த பையன் எழுதி வச்சிருக்கான் அப்படின்ற விஷயத்த கான்ஸ்டபிள் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு. இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கும்போது ஊசி போடும்போது அதுல கொஞ்சமாச்சு காத்து இருக்கும், அந்த காத்தை வெளியேற்றிட்டு தான் ஊசி போடுவாங்க. அப்படி காத்து நம்ம உடம்புக்குள்ள ஊசி மூலமா போயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் அட்டாக் வந்து மனுஷன் இறந்து போயிடுவான். இதுக்கான பேர் தான் ஏர் எம்போலிசம் அப்படின்னு சொல்றாங்க. இதே விஷயத்த ராஜன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டான். இப்போ நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கூல்லயே இருக்கிற டாக்டர் கேட்கும்போது ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. நம்ம ஹீரோ டெட் பாடியை பார்க்கும்போது கையில ஏதோ இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி ஒரு வடு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த வார்டனுடைய விண்டோ பக்கத்துல கீழே இருந்து ஒரு சிரஞ்சை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருப்பாரு. போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட இவங்களுக்கு வெறும் காத்தை யாரோ ஊசி மூலியமா செலுத்திருக்காங்க, அந்த காத்து உள்ளுக்குள்ள போயிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். அப்படி இந்த விஷயத்த யாரா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மண்டையை போட்டு பிச்சுக்கும் போது தான் இந்த பயபுல பண்ணா அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ கெஸ் பண்றாரு. கண்டிப்பா சொல்லல, கெஸ் பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோடைய கெஸ் தான் உண்மை அப்படின்ற மாதிரி இந்த பையன் லெட்டரை படிக்க படிக்க இந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் இந்த இன்ஜெக்ஷனோட போயிருக்கான். வார்டனும் மனோஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வார்டன் வந்துட்டு மனோஜை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா எனக்கு நான் சொல்ற மாதிரி செஞ்சு கொடு, அப்படி இல்லனா இந்த விஷயம் வெளியே வந்துடும். பிரஸ் மீடியா கிட்ட இந்த வீடியோ போட்டோஸ் எல்லாம் காமிச்சு நான் காசு வாங்கிப்பேன், அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையே நாசமா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது உன்னால என்ன முடியுமோ பண்ணிக்கோ, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க வந்துட்டு அந்த பாயலுடைய டெட் பாடியை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மிரட்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. அது வெளியே வந்தா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேஷுவலா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு. இப்ப அந்த வார்டன் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க செமையா குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு போயிட்டு அப்படியே போதையில படுக்கிறாங்க. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இவனுக்கு மொத்தமா 100% கண்ணு தெரியாது அப்படின்லாம் கிடையாது போல, லைட்டா கொஞ்சோண்டு மட்டும் கண்ணு தெரியுது. அது மூலமா இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி அந்த விண்டோ பக்கமா உள்ளுக்குள்ள போறான். உள்ள போனவன் இவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷனை போடுறான். இன்ஜெக்ஷனை போட்ட அடுத்த செகண்ட் அவங்க கண்ணை முழிச்சு மூச்சு விட முடியாம அப்படியே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் இவன் பொறுமையா அந்த விண்டோ பக்கமா சிரிஞ்ச தூக்கி போட்டு அது வழியாவே இறங்கி வரான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ எழுதின விஷயத்த பார்க்கும்போது நீ கவலைப்படாத, இந்த விஷயம் வெளியே தெரியாது, இதுக்கப்புறமாச்சு இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாம உன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு முடியுது. இவன் இந்த பேப்பரை கிழிச்சு போடுறான். கடைசியா தியா திரும்பி இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டா. தியாவும் ராஜனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சாரு. ஆனா குற்றவாளிய சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே படம் முழுக்க ஒரு மாதிரி போகும். படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட வச்சு படத்துடைய கதையை மாத்தி விட்டுருப்பாங்க. இந்த ட்விஸ்ட நீங்க கெஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்ல ஆல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.